கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அநாதி கரம் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் அமெரிக்க தேசத்தில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அமெரிக்க தேசத்திலிருந்து உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்புவதாக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எனக்கு இன்னும் பிழைப்பிற்கு வழியே இல்லை. இந்த வியாதியிலேருந்து நான் பிழைச்சி வெளியே வருவேனா வரமாட்டேனா தெரியலை. இந்த வழக்கிலேருந்து நான் பிழைச்சி தப்பிச்சு வீட்டுக்கு வருவேனா எனக்கு தெரியலை என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம், நீதிமான் பிழைப்பான். விசுவாசமும் நீதி மார்க்கமும் இருந்தால் அவன் பிழைச்சிக்குவான் அப்படின்றது தான் இதில் அர்த்தம். ஸோ நான் பிழைச்சிக்கணும், நான் உயிர் தப்பணும், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், எனக்கு பிழைப்பிற்கு ஒரு வழி வேணும், பிழைப்பிற்கு ஒரு நல்ல வேலை வேணும், பிழைப்பிற்கு நல்ல ஒரு தொழில் வேணும் என்றெல்லாம் சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, 2 காரியம். 1, உன்னை பிழைக்க வைக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கை, விசுவாசம். 2வது, உன்னை பிழைக்க வைக்கிற கர்த்தர் நீதி மார்க்கத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறவர், நீதியை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறவர், பரிசுத்தர். அதுபோல நீங்களும் பரிசுத்தமாய் நீதி மார்க்கத்தில் வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிழைப்பிற்கு வழியை திறந்து தருவார். நீ நினைக்கிறத விட, எதிர்பார்க்கிறத விட சூப்பராக உன் பிழைப்பு நல்லா இருக்கும். உபாகமம் 5:33 சொல்லுகிறது, நீங்கள் சுதந்திரித்திருக்கிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்து நிலை நிற்பீர்கள். நீங்கள் எந்த தேசத்தில் இன்னைக்கு இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும், எந்த மலை பிரதேசத்தில் இருந்தாலும், நீங்கள் சுதந்திரித்திருக்கிற அந்த இடத்துல பிழைப்பிற்கு, வருமானத்திற்கு நல்ல வழி ஆண்டவர் திறந்து கொடுப்பார். சுகித்து நீடித்து நிலை நிற்பீங்க. அந்த தேசத்தினுடைய பிரஜைகளாய் மாற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு பிறகு நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். பிழைப்பிற்கு வழி வருதுனாலே தெரிஞ்சுக்கும், உங்களுக்கு கடன் மாறிடும், வீடு வாசலை கட்டுறதுக்கு வழி திறக்கப்படும், எல்லா சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், பொக்கிஷசாலியை திறப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ராஜசேகர், திருவண்ணாமலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய 6 மாத குழந்தைக்கு சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜெபகோபுரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய குழந்தைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் குழந்தைக்கு சிறுநீர் நன்றாக பிரிந்தது. மருத்துவர் மீண்டும் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு ஆப்ரேஷன் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது குழந்தை ஆரோக்கியமாய் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 6 மாத குழந்தைக்கு சிறுநீர் கழிக்கிற இடத்துல ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றது எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து அந்த பிள்ளையை பிழைக்க பண்ணினார். கத்தியே படலை. ஆசீர்வாதமான அற்புதம் தேவனின் அன்பு ஜெபகோபுரத்திலிருந்து தொடர்பு கொண்டு ஜெபிக்கும்போது நடந்தது. இன்றைக்கு அதே தேவனின் அன்பு ஜெபகோபுரத்திலிருந்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். கர்த்தர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீரே. பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லா மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்க என்கிற நிலைமையில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல மருத்துவராக வந்து அவர்கள் மேலே உங்கள் கையை வச்சு, எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுகமாக உன் படுக்கையை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ, இதுக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டாம், ஐசியூவில் இருக்க வேண்டாம், வைத்தியசாலையில் இருக்க வேண்டாம்னு அவங்கள புறப்பட பண்ணுகிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளினால் அவர்கள் குணமானதற்காய் உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுடைய எல்லா மரண கட்டுகளை அவிழ்த்து ஆயுசின் வருஷங்களை பெருக பண்ணும்.
கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய கிட்னியை கொடுத்து அவர்களை மறுபடியும் பிழைத்திருக்க பண்ணும். இருதய வியாதியோடு இருக்கிறவர்கள், லங்ஸ் பிரச்சனை, லிவர் பிரச்சனையில், பிரெயின் பிரச்சனையில் இருக்கிற அத்தனை பேர் மேலே தேவ வல்லமை இறங்கட்டும். மஞ்சள் காமாலை வியாதிகள் மாறி போகட்டும். கேன்சர் வியாதிகள் மறைந்து போகட்டும். பிள்ளைகளை மரணத்திற்கு நகராக நடப்பித்து கொண்டிருக்கிற எல்லா கொள்ளை நோயிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி மரணத்தின் வாயிலிருந்து, குகையிலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து மறுபடியும் பிழைக்க பண்ணுவீராக. அது மட்டுமல்ல, பிழைப்பிற்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லைன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு பெரிதும் அனுகூலமான வழியை திறந்து கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர் என்ற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை என் பிள்ளைகளை தாங்கட்டும், ஏந்தட்டும், வாழ்க்கை பிரகாசமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.